ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபிறப்பு. யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் எப்படின்னா ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அதுதான் மறுபிறப்பு. மறுபிறப்புன்னா இன்னைக்கு உலகத்துல நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? நம்ம பாட்டி தாத்தா 7 ஜென்மம் ஒண்ணு இருக்கு. அந்த 7 ஜென்மத்துல இந்த வாழ்க்கை எத்தனாவது ஜென்மம் தெரியல. போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு நானும் நீங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி நமக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைங்க. நிஜமா சொல்ல போனா நம்ம வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை பாருங்க, ஒரு டைம் பிறந்து ஒரு டைம் நம்ம வாழ்க்கையில மரிக்க போறோம். அதுக்கு நடுவுல ஒரு மறுபிறப்புன்ற ஒரு வாழ்க்கை நடைபெறணும். அந்த மறுபிறப்பு அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, மறுபடியும் நம்ம பிறக்கணும். எப்படி பிறக்க முடியும்? இந்த யோவான் பகுதியை நீங்க வாசிச்சுக்கிட்டே பாத்தீங்கன்னா பாருங்க, இயேசுவும் நிக்கதேமுவும் பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, நான் மறுபடியும் எப்படி பிறக்க முடியும்? எனக்கு வயசாயிடுச்சு. நான் கர்ப்பத்துக்குள்ள போயிட்டு மறுபடியும் எப்படி என் தாயின் வயித்துல நான் பிறக்க முடியும்னு சொல்லி இயேசு கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது. அப்ப ஆவியினால பிறக்கணும். முதல் மனிதனாகிய ஆதாம் பாருங்க, கடவுள்கிட்ட தொடர்புகளை கட் பண்ணிட்டான். எப்படி கட் பண்ணான்? கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவர் பாருங்க, ஒரே ஒரு பழத்தை தொடக்கூடாது, புசிக்க கூடாது, அதை நீ ரசிக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க போய் பாருங்க, பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அங்க ஒரு தவறு நடக்குது. அப்போ பாருங்க, தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை, அதாவது ஆவியில கட்டாயிடுது அந்த உறவு. இன்னைக்கு மாம்ச பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒன்னாதான் இருக்கிறோம் இல்லைங்களா? அம்மா பிள்ளை ஒன்னாதான் இருக்கும். ஆனா ஆவியில எப்படி கட் ஆகுது? மனசளவுல ஒருத்தரை நம்ம வெறுத்துறோம் இல்லையா? மனசளவுல வெறுத்து போயிட்டா அவங்களுக்கும் நம்மளுக்கும் பாருங்க ஒரே வீட்டுல இருந்தா கூட எந்த தொடர்பும் இருக்காது. அப்படிதான் தேவனும் இந்த உலகத்துலதான் இருக்காரு, மனுஷனும் இந்த உலகத்துலதான் இருக்காங்க. ஆனா உறவு கட்டாயிடுச்சு. முதல் மனிதனாகி ஆதாம் பாருங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம செய்த ஒரே ஒரு பாவம், அந்த ஒரு பாவத்தின் மித்தமாக உறவு கட்டாயிடுச்சு. அந்த உறவை சரி பண்ணதாங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு. அப்போ இந்த உறவு பாருங்க மறுபடியும் எப்படி ரினியூல் பண்ணலான்னு கேட்டா அதுதான் மறுபிறப்பு. அந்த மறுபிறப்பு பாத்தீங்கன்னா எப்படி ரினியூல் பண்ணலாம்? இயேசுவை மறுபடியும் நீங்க என்ன சொல்லணும்னா சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். கடவுள் இன்னைக்கு யாருன்னே தெரியாம ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா உறவு கட்டாயிடுச்சு. இன்னைக்கு அம்மாவும் குழந்தையும் பாருங்க, ஒரு பிரசவ அறையில குழந்தைய பிரிச்சு கொண்டு போயிட்டாங்கன்னா நிச்சயமா அம்மா யாருன்னுமே அந்த குழந்தைக்கு தெரியாது. அப்படிதான் இந்த உலகத்துல தேவன் யார் நம்மளை உண்டாக்கினார்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த உறவு கட்டானது மூலமாக மறுபடியும் இந்த மறுபிறப்பு மூலமாக கடவுள் நம்ம கிட்ட சேர, நாம கடவுள் கிட்ட போய் சேர அவர் விருப்பப்படுறார். இந்த மறுபிறப்பு என்றால் தேவனை பாருங்க, நம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவே எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியில ஒரு மாற்றம் நடைபெறும். மனிதனுடைய ஆவியும் கடவுளுடைய ஆவியும் அங்க இணைகிறது. நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்க ஒரு புதிய மாற்றம் வருகிறது. கடவுளே உங்களுக்குள்ள, உங்க மனசுக்குள்ள, உங்க உடம்புக்குள்ள, உங்களுடைய சரீரத்துக்குள்ள, உங்க ஆவிக்குள்ள வந்துட்டாருன்னா என்ன நடக்கும்? அப்போ கடவுளுடைய ஆவியும் மனிதனுடைய ஆவியும் பாருங்க இணைந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்ப தேவனுடைய ராஜ்யமும் பாருங்க நீங்க அனுபவிக்க முடியும். ஆகையால் தான் இந்த மறுபிறப்பு என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணுங்க. இந்த மறுபிறப்பு இல்லைன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே பாருங்க இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடவே முடியாது. நம்ம முதியோர்கள் செய்த பாவங்கள் நம்ம பிளட் வழியா வந்துகிட்டே இருக்கும். அந்த பிளட் வழியா வரும்பொழுது இதற்கு தீர்வே இல்லையான்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். தீர்வு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க என்ன நடக்குதுன்னா, ஆவியில ஃபர்ஸ்ட் ஒரு மாற்றம் வருது. பின்னாடி என்ன நடக்குதுன்னா பாருங்க, உங்களுடைய செயல்ல ஒரு மாற்றம் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. இது தவறுன்னு நமக்கு தெரிஞ்ச அப்புறமா இதை நான் செய்யவே மாட்டேன், இது நான் செய்யறது எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள பாருங்க ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுக்கு வருவோம். அப்படிதான் இந்த மறுபிறப்பை குறித்து நம்ம அறிஞ்சு கொள்ளணுங்க. இந்த மறுபிறப்பு இல்லைன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பாவம் மன்னிப்பும் கிடையாது. வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யத்தை அனுபவிக்கவும் முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தினந்தோறும் இல்லைங்க, ஒரே ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். வாழ்க்கையில எப்படி ஒரே ஒரு ஜென்மம் தான் நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அதுல சொர்க்கம் நரகம் இது ரெண்டுமே உண்மையான விஷயம். இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்க, பாட்டி தாத்தா சொன்ன கதையில இது ஒரு உண்மை இருக்கு. நரகன்றதும் இருக்கு, சொர்க்கன்றதும் இருக்கு. இந்த சொர்க்க வாழ்வை தேர்ந்தெடுக்கக்கூடிய பாருங்க முடிவை யார்கிட்ட கொடுத்திருக்கிறார் கடவுள்னா உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்திருக்கார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் பரலோக வாழ்வை சுதந்திரிக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்.
இன்னைக்கு பூமியிலயும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், பரலோகத்துக்கும் போகணும்னு சொன்னா ஒரே ஒரு டிக்கெட்டு இயேசு கிறிஸ்து தாங்க. அவர் அவர் அதுக்காக தான் சொல்றாரு பாருங்க. டேக் அவரு அதுக்காக தான் சொல்றாரு பாருங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவரை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் போக முடியாதுன்னு. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவ ஒவ்வொரு நாளும் பாருங்க, அவரை நம்ம வாழ்க்கையில சொந்த இரட்சகராக நினைச்சு அவரை ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் ரட்சிக்கப்படாத ஒரு நபர் இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த இரட்சகராக, மீட்பராக, தேவனாக, கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல மனிதனாக அவரை நிறைய பேர் பார்த்திருக்கலாம். ஆனா கடவுள் பாருங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையை சுமந்தார். ஆகையால இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, மறுபிறப்பு ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை. அந்த மறுபிறப்பை அடையும் பொழுதுதான் சொர்க்க வாழ்வையும் சுதந்திரிக்க முடியும். இந்த பூமியிலையும் ஆசீர்வாதம் நம்ம கிட்ட வரும். வாங்க அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இங்கு ஆண்டவரே, ஒரு வயதான முதியோர் இடத்துல இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாங்கள் காண்கிறோம். நீ மறுபடியும் பிறக்கலன்னா தேவனுடைய ராஜ்யத்துல நீ பிரவேசிக்க மாட்டே என்று அங்க மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று பார்த்தோம். ஆமா தகப்பனே, நாங்கள் மறுபடியும் ஒரு வாழ்வை இந்த பூமியில வாழும்போது நீங்க கொடுத்திருக்கீங்க. இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது மறுவாழ்வு எங்களுக்கு கிடைக்கிறது, மறு ஜென்மம் எங்களுக்கு கிடைக்கிறது. பாவ வாழ்க்கையிலிருந்து முதியோர்கள் செய்த எல்லாவித பாவத்தின் மித்தம் வந்த எங்களுடைய சந்ததிகளை நீர் ஆண்டவரே கழுவி சுத்திகரித்து ஆவியில ஒரு மாற்றத்தை கொடுத்து ஆவிக்குள்ளாக என் தேவன் நீர் ஆண்டவரை இணைந்து எங்க வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்குள்ளாக நீர் ஆண்டவரை நடத்தி செல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா. இந்த நாள்ல இருந்து எங்க வாழ்க்கையை மாற்றி கொடுங்க. இதுவரைக்கும் செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து ஆண்டவரே, இந்த பாவியை கூட ஆண்டவரே எங்களை மன்னித்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நீங்க சொன்னீங்களேப்பா, இதோ பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனும் இரக்கத்தை பெறுவான். நாங்கள் ஆண்டவரே இரக்கத்தை பெறவும் உம்முடைய சகாயத்தை பெறவும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, இந்த நேரத்துல எங்க வாழ்வை மாத்துங்க. எங்களுடைய ஆசீர்வாதத்தை, எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எங்களிடத்துல வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.